தாத்தா நீங்களா? நான் பாக்குறது கனவா என்ன? வாங்க தாத்தா, வாங்க உட்காருங்க. இல்லம்மா, உட்கார எல்லாம் நேரம் இல்ல, ஆபீஸ் கிளம்பணும். உன்னை பாத்துட்டு போல இருந்தா வந்து. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் தாத்தா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ம், எல்லாரும் நல்லா இருக்காங்க, உன் புருஷனை தவிர. என்னம்மா, உன்னை பத்தி தாத்தா என்னெல்லாம் நினைச்சேன். எவ்வளவு தைரியமான பொண்ணு, எவ்வளவு பிரேவான பொண்ணுன்னு. ஆனா நீ இந்த சின்ன பிரச்சனைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க. அது வந்து தாத்தா, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. சுப்லட்சுமி போன் பண்ணி சொல்லல. எங்க குடும்பத்துல எங்க வெளியே போயிட்டோம்னு வச்சுக்கோய, தூரத்துல இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா கூட சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்னமா, நீ போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தாத்தா பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாகும் நினைக்கல தாத்தா. தன்னால சரியாயிடுச்சுன்னா நானும் நினைச்சேன். நீ ஏதானாலும் சரியாகும் நினைச்சுக்கிட்ட, அதான் தப்பு. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே இது சரி பண்ண பாக்கணுமா? அது பாட்டுக்கு சரியாகும், நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டா பிரச்சனை எப்படி சரியாகும்? சாரி தாத்தா. ஆனா தப்பு எங்க அப்பா அம்மா மேல மட்டும் இல்ல தாத்தா, ரெண்டு குடும்பத்து மேலையும் தான் இருக்கு. இந்த பாருமா, இப்ப தப்பு உங்க வீட்டாளுங்க மேல எங்க வீட்டாளுங்க மேல ஏதாவது பேசினா நீ எதுக்கு இன்னும் வரல? அது கேட்கதான் வந்த. யார் மேல தப்புன்னு ஆரஞ்சு இப்ப என்ன நடக்க போகுது? ஓ வாழ்க்கையை பாக்குற வழிய பாரு. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் என்னாச்சு? அதிகமா படிச்சா எல்லாம் நல்லா யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னடா? சாரிங்க தாத்தா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? பேசினா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டியே? ஐயோ இல்ல தாத்தா, நீங்க பேச எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க சொல்லி நான் என்ன தப்பா நினைக்க போறேன்? சொல்லுங்க தாத்தா. வீட்டுக்கு எப்ப வர போற? தாத்தா அது வந்து, என்ன உன் புருஷன் கூப்பிட வருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா தாத்தா, என்னை விட்டுட்டு அவரால் 2 வாரம் இருக்க முடியுதுல்ல. அதான் நானும் கோவமா இங்கே இருந்துட்டேன். அவருக்கு எப்ப என் ஞாபகம் வருதோ அப்ப வந்து கூட்டிட்டு போட்டோம். இந்த பாருமா, இந்த விஷயத்துல கிருஷ்ணா எந்த தப்பும் பண்ணல. அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது தப்பு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல தாத்தா. நான் அவர்தான் தப்புன்னு சொல்லவும் இல்லையே. பின்ன என்னதான் உனக்கு பிரச்சனை? அவன் வந்தாதான் நீ போகணும்னு என்ன இருக்கு? முதல்ல அது உன் வீடுன்னு நினைச்சுக்க. இது என் வீடு அப்படின்னு நினைச்சாதான் உரிமையா அங்க வரணும்னு உனக்கு தோணும். இது என் புருஷ வீடுன்னு நினைச்சா அவர் வந்து கூப்பிட்டாதான் நான் போகணும்னு தோணும். ரெண்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குமா? சரிங்க தாத்தா, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருமா. ஏற்கனவே அங்க உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஏற்படுத்த நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அதுக்கு ஒரு சூழ்நிலை நீ ஏற்படுத்தி கொடுத்துறாத. சரிங்க தாத்தா. இந்த பாராதி அந்த வீட்டுல வச்சு என்னால சொல்ல முடியாது. நீ இங்க வந்து 2 வாரம் இருந்தது உன் புருஷனுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் உடனே அவனை கொஞ்சம் நல்ல நார்மலா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத. கொஞ்சம் கோவமா தான் இருப்பான். போக போக சரியா போயிடும். புரியுதா? புரியுதுங்க தாத்தா. அம்மா அப்பா எங்க? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி, வந்தோம் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பி ஒரு வழியை பாரு. நான் இங்க வந்து உன்கிட்ட பேசினேன்னு யாரையும் சொல்ல வேண்டாம், சரியா? ஏன் தாத்தா? நான் சொல்லி நீ வந்ததா இருக்க வேண்டாம், நீயே கிளம்பி வந்ததா இருக்கட்டும். புரியுதா? சரிங்க தாத்தா. இன்னொன்னு சொல்லிக்கிறேமா, உன் புருஷன் உன் பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறது உங்ககிட்ட வேணா சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா என்கிட்ட சொன்னான். நான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் உன் பேர்ல எழுதியே வச்சான். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, உன் புருஷன் இந்த குடும்பத்துக்கு அளவுக்கு அதிகமா உழைக்கிறாமா. இதெல்லாம் அவன் உழைக்கிறதுல கால் தூசி பெறாது. உன் மேல வச்சிருக்கிற அன்பை அவன் சின்ன சின்ன விஷயத்துல காட்டணும்னு நினைக்கான். மறுப்பு சொல்லாதமா. மத்தவங்க பேசுறாங்கன்னு எடுத்தறிஞ்சு பண்ணாது. அது அவனுக்கு இன்னும் காயப்படுத்தும். அது வந்து, அவனால மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்றாமா. ஆனா அவன் ஒரு டாக்டரா இருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் உன்னைய படிக்க வச்சான். நீ இருந்து அவன் சார்பில் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். புரியுதா? புரியுதுங்க தாத்தா. ஆதி, ஆமா அத்தை, நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பாரு ஆதி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்க அம்மாவுக்கு பொண்ணா வந்திருக்கியா என் மருமகளா வந்திருக்கியான்னு. ஆனா அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்ல. என்னோட மக முத்துக்கு குழந்தை கிடைக்கவே இல்ல. உங்க அக்கா மீனா குழந்தை பெத்துக்கிட்டா என் அழுகு கெட்டு போயிடும்னு குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு இருக்கா. ஆனா நீ என்ன காரணத்தினால அம்மா ஆகாம இருக்கேன்னு எனக்கு தெரியாது. இப்பவும் எனக்கு தெரியாது உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு. ஆனா இந்த வீட்டுல நீ இல்லாத இந்த 2 வாரத்துல நான் நிறைய யோசிச்சேன். எனக்கு யோசிக்க நிறைய டைம் கிடைச்சது. எனக்கு புரியுதுமா, இந்த கேள்விக்கு உன்னால சரியா பதில் சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரியான ஒவ்வொரு சுச்சுவேஷனும் இந்த வீட்டுல வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா வீட்லயும் எப்பவாவது வரும். ஆனா உனக்கு உன்னால நிறைய தடவை வருது. நீ இந்த வீட்டு மருமகளா நடந்துக்கிறியா இல்ல உங்க வீட்டு பொண்ணா நடந்துக்கிறியான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் புள்ள கூடயும் சந்தோஷமா வாழ மாட்டேங்கிற, அவனுக்கு ஒரு குழந்தையும் பெத்து கொடுக்க மாட்டேங்கிற. சரி, நிம்மதியாவது இருக்க வைப்பேனா? அதுவும் இல்ல. அத்தை, நடந்ததை பத்தி பேச வேண்டாமே. இந்த பாராதி, இவ்வளவு நாளும் நான் அமைதியா இருந்தேன். என் புள்ள உன்னை விரும்பினா உன்னதான் கட்டிப்பேன்னு சொன்னா. நாங்களும் சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். இல்லன்னு சொல்லல. எதுக்கு பண்ணி வச்சோம்? நீங்க சந்தோஷமா இருக்க தானே. இதுக்கப்புறம் யார வச்சோம் உனக்கும் உன் புருஷனுக்கும் இடையில எந்த சண்டையும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? அது எனக்கா இருந்தாலும் சரி, உன் அம்மாவுக்காக இருந்தாலும் சரி, எங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டை வந்தாலும் அது உன்னையும் என் பிள்ளையும் பாதிக்க கூடாதுமா. 2 வாரமா என் பிள்ளை உசுர இல்லாத ஜடம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். பாக்க பாக்க மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? சாரி அத்தை. கிருஷ்ணா வந்துட்டியாப்பா? நானே போன் போடலான்னு இருந்தேன். இந்த ஆதி வந்துட்டா பாரு. முக்கியமான ஒரு ஃபைல் எடுக்கணுமா, அதான் வந்து. ஒரு போன் போட்ட டிரைவர் எடுத்துட்டு வந்துருக்க போறான். நீ எதுக்கு பாலஞ்ச? இல்லம்மா, ரொம்பவே முக்கியமான ஃபைல், அதான் நானே நேரடியா வந்தேன். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. என்னங்க 2 வாரமா என்ன தேடினீங்களா? வாயை மூடிட்டு போயிரு. எதுக்கடி கிட்ட வந்து நிக்கிற? தலை நிலப்போ. ஹால்ல இருக்கிற அம்மா இருக்காங்களையும் பாக்கு.
இல்ல நான் என்ன கேட்பேன்னு எனக்கே தெரியாது. இந்த பாருங்கப்பா, 2 பேரும் சண்டை சண்டைன்னு இவ்வளவு நாள் சண்டை போட்டு சுத்தியாச்சு. இதுக்கப்புறமாவது ஒண்ணு மண்ணா இருந்து பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்குற வழியை பாருங்க. அத்தையே சொல்லிட்டாங்க, வாங்க ரூமுக்கு போலாம். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எனக்கா? நான் எதுக்கு வைக்கப்படணும்? ஏன் புருஷன் நான் கொஞ்சறேன், ஏன் ரூமு நான் கூப்பிடுறேன். இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ச்சே, யாரு கண்ணு வச்சாங்களோ ஒரே சண்டையா இருக்கு. ஜோடி பொறுத்த எவ்வளவு அழகா இருக்காங்க. எங்க ஹால்ல இருக்கிறப்ப ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, பெட்ரூம் வந்தானே மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்கிறீங்க. அடி ஓடிரு, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இத பாருங்க, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்ல நீங்க போட்டு மிரட்டுறதுக்குலாம் அப்படியே பயந்து நடுங்கிறதுக்கு. இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? என் மேல என்ன தப்பு? நான் மட்டும் தான் தப்பு பண்ணனா? உங்க வீட்ல யாரும் எதுவும் சொல்லல, நான் மட்டும் பைத்திய மாதிரி தன்னால பேசிட்டு இருந்தேன், அப்படித்தானே? அதை நான் கேட்கணும் மேடம். நான் என்ன பண்ணேன்னு என்னை விட்டு 2 வாரம் உங்க வீட்டுக்கு போனேன். சொல்லுடி. உங்க மேல தப்புன்னு யார் சொன்னாங்க? உங்க மேல தப்பு இல்லைங்கிறதுனால தானே நீங்க கூப்பிடாமலே நான் வந்து நிக்கிறேன். நீயா போவ, நீயா நினைச்சா திரும்ப வருவ. உன்னை யார் ஃபர்ஸ்ட் இங்க கூப்பிட்டா? ஐயோ இவ போயிட்டாலேன்னு இங்க யாரும் ஒன்னும் ஃபீல் பண்ணல. என்னைக்கு என்னை விட்டுட்டு போனியோ அன்னைக்கே என் மனசுல இருக்கிற எல்லா பாசத்தையும் நான் மறந்துட்டேன். இப்பவே கூட உங்க வீட்டுக்கு போ, யார் கேட்க போறா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூட வந்து நின்று அவ்வளவு பாசத்தையும் கொடுப்ப. திடீர்னு ஒரு நாள் நீயே கிளம்பி போயிடுவ. எதுக்கு பாசத்தை வாங்கி சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் தனியா வருத்தப்படுறதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. நான் ஏன் போக போறேன்? இந்த பரடி, உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கு போறதுக்கோ இது ஒன்னும் ஹோட்டல் ரூம் இல்ல. ஆமா, இது ஹோட்டல் ரூம் இல்ல, என் புருஷனோட ரூம். அப்பா, ஒரு வழியா என் பொண்டாட்டிக்கு ஞாபகம் வந்துருச்சு போல, இது அவளோட புருஷன் ரூம்னு. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, நானே திரும்ப வந்துட்டேன், பின் எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆமாண்டி, உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் சண்டை போடுவாங்க. நீ அவங்களுக்கு ஏந்துக்கிட்டு என்ன விட்டுட்டு 2 வாரம் விட்டுட்டு போயிருவ. அப்புறம் உனக்கு தோன்றப்ப வருவ, தோன்றப்ப போவ. நீ வந்ததும் நான் உனக்கு கட்டி பிடிச்சு அப்படியே சுத்தனமாக்கும். ஏங்க, இதுக்கப்புறம் இப்படி போக மாட்டேங்க. இந்த பரடி, நீ இங்க இருக்கிறத விட உன் வீட்டுல இருக்கிறதா நல்லது. ஏன்னா உன் மேல நான் அவ்வளவு கோவத்துல இருக்கேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதை சொல்றேன், உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பு. வந்ததுல இருந்து கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க வந்தது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஒருவேளை நான் வரமாட்டேன்னு நினைச்சு சைடுல எதுவும் செட்டப் பண்ணிட்டீங்களோ? ஆமாண்டி, சைட்ல ஒண்ணு இல்ல 10 செட் பண்ணிருக்கேன். அது ஏன் இஷ்டம். ஓ, செட் பண்ணுவீங்க செட் பண்ணுவீங்க. இதே இதை நான் சொன்னா? ஒரேடியா போயிடு. போனும் செட் பண்ண ஆசை இருந்தா இங்க எதுக்கு நின்னுக்கிட்டு இருக்க? நான் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நான் ஒன்றும் உங்களை மாதிரியெல்லாம் பேசவும் மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். யாரு நீ? என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்பா, உலகமகா பொய்யிடா சாமி. ஏங்க, நான் பாவம் இல்ல. இந்த பாரடி, நேரத்துக்கு ஏத்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறதுக்கு உன்னை விட்டா ஆளே கிடையாதுடி. எப்படிதான் அப்பாவி மாதிரி இப்படி மூஞ்ச வச்சுக்கிறியோ? இப்படி விதவிதமா மூஞ்ச வச்சு நடிக்கிறதுக்கு யாரடி சொல்லி கொடுத்தா? ஏங்க, நீங்க கோவத்தை விட்டு முதல்ல என் கண்ணை பாருங்க. கண்ணை பார்த்தா மட்டும் கவுந்துருவனா? சொன்னா கேளுங்க, கொஞ்சம் பாருங்களேன். போதும் போதும், உன் கண்ணை பார்த்ததும் போதும், அதுல நான் கவுந்ததும் போதும். அதை வச்சுதானே என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க. இதுக்கப்புறம் நான் ஏமாற தயாரா இல்லப்பா. ஏங்க, பழசை விட்டு வெளியே வாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா யாருக்கு நிம்மதியா இருக்கும்? நீங்களே எல்லாத்தையும் மறந்துடுங்க, நானே எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆமாடி, நல்லா கஷ்டப்படுத்துவ, வகை வகையா சீனு போடுவ. இந்த மூவில நடிக்கிறவங்க எல்லாம் கூட உன்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். என்னெல்லாம் பண்ணணுமோ, எவ்வளவு காயப்படுத்தணுமோ காயப்படுத்துவ. அதுக்கப்புறம் நீ வந்து கூப்பிட்டா நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வரணும், அப்படிதானே? போதும் மேடம், போதும் போதும். பழைய கிருஷ்ணா இல்ல, நீ பாடினோட ஆடு வாய பொழுது நிக்கிறதுக்கு. வழிய விட, ஃபைல் எடுத்துட்டு கிளம்பணும். என்ன ஆதி, அதிசயமா கிச்சனுக்கு வந்திருக்க? ஒன்னும் இல்லக்கா, அவர் விளையாட்டுக்கு வந்து வரல, இன்னும் வரலையா? எனக்கு போரிங்கா இருந்தது, அதான். என்னடி சொல்ற? கிருஷ்ணா இன்னும் வரலையா? எப்போ விளையாட்டுக்கு வந்துருவாரு? சொல்ல மறந்துட்டேன். எங்கேயோ வெளியே போறதா அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களாக்கா? இல்லடி, என்கிட்ட எதுக்கு சொல்ல போறாங்க? ஒண்ணு பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போவாங்க, இல்ல அம்மா கிட்ட சொல்லிட்டு போவாங்க. யாராவது அண்ணி கிட்ட சொல்லுவாங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? உன்கிட்ட சொல்லிட்டு போலையா? இல்லக்கா, சொல்லிட்டு தான் போனாரு. எனக்கு தான் அவர் இல்லாம ரூம்ல இருக்க ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அது சரி. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? சரி, பிரச்சனை நடந்துருச்சு, நானும் 2 வாரம் அம்மா வீட்டுல இருந்துட்டேன். நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன்ல, இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங். வா. ஒன்னும் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வரேன். வெளியே இந்த கூழ் வத்தெல்லாம் ஊத்தி வச்சிருக்கேன் பத்தியா? அதெல்லாம் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் வெயிலுக்கு நேரம் இழுத்து வச்சிரு. சரிங்க அத்தை. சாப்பாடு பண்ணிட்டலாமா? சாப்பாடு பண்ணியாச்சு அத்தை. அப்படியே ஃபில்டர்ல காஃபிக்கும் போட்டு வச்சிரு. ஆதி, அத்தை. நீ சாப்பிட்டியாமா? இல்ல அத்தை. மீனா சாப்பாடு பண்ணிட்டாலாம், நீ சாப்பிடு, நான் இப்ப வந்துடுறேன், சரியா? சரிங்க அத்தை. கடவுளே, இந்த அநியாயம் எந்த வீட்டுல நடக்கும்? ஒத்த ஆளு நான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ ஏதோ வீட்டுக்கு வந்து கெஸ்ட் மாதிரி சமையல் ஆச்சா அப்படின்னு கேட்கறதுக்காக உள்ள வந்திருக்காவ. இல்ல கூழ்வத்துல வேற மாத்தி போடணுமா? எல்லாம் என் தாள விதி.
ஆதி சொல்ல மறந்துட்டேன். ஒரு ரூம்ல அந்த திராட்சை பழம், ட்ரை கிரேப்ஸ், அது என்ன நட்ஸ், அது இதுன்னு கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிடுன்னு. சத்து டானிக் இருக்கு. நீ டாக்டர் தான் உனக்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு. கூடிய சீக்கிரம் பேரனோ பேத்தியோ எனக்கு பெத்து கொடுத்தரணும். புரியுதா? என்னம்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்க? என்னாச்சு? கிருஷ்ணா இன்னும் உன் மேல இருக்கிற கோவத்தை விடலையா? உன்னை நல்லா தானே பாத்துக்கிறான். வரட்டும், நான் என்னன்னு கேக்குறேன். இல்ல அத்தை, அவரு என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. சரிம்மா, அப்படின்னா சரி. ஏதோ கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு முதல்ல குழந்தை வந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். கோயிலுக்கு மொட்டை கூட போட்டுதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்க அத்தை. அவன்கிட்ட நான் பேசுறேன், சரியா? கவலைப்படாம இரு. அவன் கோவப்படாம இருப்பான். நான் உன்னை சொல்றேன். சரிங்க அத்தை. இல்ல, இல்லவே இல்ல. இது நடக்கவே கூடாது. எனக்கு முன்னாடி இவளுக்கு குழந்தை பெருக்க கூடாது, பெருக்க விடக்கூடாது.